அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ல நம்ம கிட்ட சில கேள்விகளையும், சில குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க. யார் காரணம் முதுகுளத்தூர் கலவரம்? தேர்தல் மேடைகளில் பசும்பொன் தேவர். தேவர் இடதுசாரியா, வலதுசாரியா? முடிசூடா மன்னன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் சரித்திரம். இந்த புத்தகங்கள்ல இருக்க தகவலின் அடிப்படையில தான் அந்த வீடியோவ நான் பண்ணியிருந்தேன். எத்தன நாளைக்கு தான் குடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி, இல்லாட்டி ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறார். இதுக்கு பதில நான் இந்த வீடியோ கடைசியில சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். இவ்வளோ பேசுறீங்களே, உங்க சமூகத்த பெருமையா நினைக்கணும், பேசணும்னு நினைக்கிற நீங்க, கொஞ்சம் உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பெருமை மட்டும் பேசுற நீங்க, உங்க சமூகம் பண்ண கொடுமையையும் பேசுங்க. இல்லன்னா சேனல் வச்சுக்கிறதுல நோ யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவ பெருசா யாரும் பார்க்கல. அந்த வீடியோவ கட் பண்ணி நான் ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. அந்த கமெண்ட்ல நம்ம கிட்ட சில கேள்விகளையும், சில குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் இப்ப பண்றேன். முன்னாடியே சொன்ன மாரி அந்த கமெண்ட்ல சில கேள்விகளும், சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, பிரதர் இந்த தகவல் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, அந்த தகவல் எல்லாத்தையும் நான் இந்த புத்தகங்கள படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் காரணம் முதுகுளத்தூர் கலவரம்? தேர்தல் மேடைகளில் பசும்பொன் தேவர். தேவர் இடதுசாரியா, வலதுசாரியா? முடிசூடா மன்னன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் சரித்திரம். இந்த புத்தகங்கள்ல இருக்க தகவலின் அடிப்படையில தான் அந்த வீடியோவ நான் பண்ணியிருந்தேன். அடுத்து 2வது கேள்வி. இல்லன்னா குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். 17 பங்கையும் தேவர் அறக்கட்டளைய சேர்ந்தவங்க, அவர் இறந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த நிலத்த மிரட்டி புடுங்குனதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தன நாளைக்கு தான் குடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி, இல்லாட்டி ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறார். இதுக்கு பதில நான் இந்த வீடியோ கடைசியில சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். இவ்வளோ பேசுறீங்களே, உங்க சமூகத்த பெருமையா நினைக்கணும், பேசணும்னு நினைக்கிற நீங்க, கொஞ்சம் உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பெருமை மட்டும் பேசுற நீங்க, உங்க சமூகம் பண்ண கொடுமையையும் பேசுங்க. இல்லன்னா சேனல் வச்சுக்கிறதுல நோ யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த தெளிவு பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த வீடியோ நான் பண்ணது பெருமை பேசுறதுக்காக கிடையாது. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு உரிமை வாங்கி குடுத்ததே நாங்க தான். அப்படின்னு பெருமை பேசுறதுக்காக அந்த வீடியோவ நான் பண்ணல. சுயசாதி பெருமை பேசுறதுனால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த வீடியோவ நான் பண்ணதோட நோக்கம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர சாதி தலைவராக ஒரு படி மேல போயி, சாதி வெறி புடிச்சவர் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதி கடந்தவர், சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்றதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோவ பண்ணியிருந்தேன். நான் இப்பவும் சொல்றேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி தலைவர் கிடையாது. அவர் சாதிய கடந்தவர். ஒரு தேசிய தலைவர். நான் அந்த வீடியோல சொன்ன மாரி, ராஜபாளையத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, ஜெமீன் ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. இதுல நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல மறவர் சமூகத்த சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையாக ஜமீன்தார்களாக இருந்தாங்க. தான் சொந்த சமூகத்த சேர்ந்த பெரும் நில உடைமையாளர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும், எளிய மக்கள் பக்கம் நின்று ஜமீன் ஒழிப்பு மாநாடு நடத்தியவர், ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதே மாரி மதுரையில மகாலட்சுமி மில் தொழிற்சங்க தலைவரா இருந்தாரு. முதலாளிகளை எதிர்த்து தொழிலாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாரு. அதனால கைது செஞ்சு அவர சிறையில அடைக்கிறாங்க. அவர் ஒண்ணு என் சாதிக்கார பொண்ணையா நான் லவ் பண்றேன், என் சாதிக்கார பொண்ணையா நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு மொளகா பொடிய தூவி அருவா வச்சு வெட்டிட்டு ஜெயில்ல போய் உட்காரல. எளிய மக்கள் மீது, உழைக்கும் மக்கள் மீது, விவசாயிகள் மீது, தொழிலாளிகள் மீது திணிக்கப்படும் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி சிறை சென்றவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நான் இந்த சமூகத்துல சாதிய தீண்டாமைகளே இல்ல, சாதிய ஒடுக்குமுறைகளே இல்ல, மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்ல வரல. சாதிய தீண்டாமைகள் இருந்துச்சு. ஆனா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த தீண்டாமைகளுக்கு எதிரானவர். நீ தொட்டா தீட்டு, பாத்தா தீட்டுன்னு இருந்த காலகட்டத்துல 1938ல கமுதி பக்கத்துல பேரையூர் அப்படிங்கிற ஊர்ல சமபந்தி விருந்து நடத்தினவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மதுரையில இன்னைக்கு மாட்டுத்தாவணி ஒரு முக்கியமான ஊரு. ஆனா, அன்னைக்கு தேவர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில,
மாட்டுத்தாவணிங்கிறது மதுரைக்கு அவுட்ரு. அந்த மாட்டுத்தாவணியில ஹரிஜன மாணவர்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான மாணவர் விடுதி கட்டப்படுது. "நீ எதுக்காக மாணவர் விடுதிய ஊருக்கு வெளிய கட்டுற? நீ ஹரிஜன மாணவர்கள் விடுதிய ஊருக்கு உள்ள கட்டாம எதுக்காக வெளிய கட்டுற?" அப்படின்னு கேள்வி கேட்டவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இது எல்லாத்தையும் விட 1952ல ஹரிஜன மக்கள் முன்னேறணும் அப்படின்னா, அரசு அவங்களுக்கு இலவசமாக நிலங்கள் குடுக்கணும். அந்த நிலத்துல அவங்க விவசாயம் பண்ணி, அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்திக்குவாங்க. அப்படின்னு பேசினவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஒரு சாதி வெறி புடிச்சவர்னால இப்படி பேச முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால தான் சொல்றேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலேய ஆதிக்கம் முதல் உள்ளூர் ஆதிக்கம் வரை எளிய மக்கள் மீது திணிக்கப்படும் அனைத்து ஆதிக்கங்களுக்கும் எதிரானவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நான் மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். இது நான் பெருமை பேசுறதுக்காக சொல்லல. உண்மைய மக்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாரியே, அவர ஒரு சாதி தலைவர், சாதி வெறியர் அப்படின்னு சில பேர் சித்தரிக்க நெனைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்றதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவ மறுபடியும் பண்றேன். அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் வச்சாரு அந்த கமெண்ட்ல. உங்க சமூகத்தினால எங்க சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, அத பத்தி பேசுங்க அப்படின்னு. கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அத எந்த இடத்துலயும் மறுக்கல. எங்க ஊர்ல கண்டதேவியில ஒரு சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தேரோட்டம் நடக்கும். அந்த தேரோட்டத்துல தேர் வடம் பிடிச்சு இழுக்கிறதுல பெரும் பிரச்சனைகள் நடந்து ரொம்ப வருஷமா தேர் இழுக்கப்படாம இருந்தது. இப்போ ஒரு 2 வருஷமா தான் தேர இழுக்குறாங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோவ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த ஜனநாயக நாட்டுல தேர் வடம் பிடித்து இழுக்கும் உரிமை எல்லாருக்கும் உண்டு. அத சாதிய காட்டி மறுக்கக்கூடாது. எப்படி அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகணுமோ, அதே மாரி அனைத்து சாதியினரும் தேர் வடம் பிடித்து இழுக்கும் உரிமைய அரசாங்கம் வழங்க வேண்டும். ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ இப்போ வரைக்கும் YouTubeல இருக்கு. நான் அந்த வீடியோவோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சாதி அடிப்படையில இங்க யாரு துன்புறுத்தப்பட்டாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறத நான் மறுபடியும் இந்த வீடியோல பதிவு பண்றேன். இப்போ நான் கடைசியா ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அத இப்போ சொல்றேன். 1957ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொத்துக்கள 17 பங்கா பிரிச்சு, ஒரு பங்க தான் எடுத்துக்கிட்டு, மீதி இருக்க 16 பங்க தான் கூட இருந்தவங்களுக்கு எழுதி குடுக்குறாரு. அதுல பிள்ளைமார் சமூகத்த சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. பசும்பொன் கிராமத்த சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1963ல தேவர் இறந்து போயிடுறாரு. தேவர் இறந்து போனதுக்கப்புறம், தேவர் கூட இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கி, அவர் பேர்லயே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேர்லயே ஒரு அறக்கட்டளைய உருவாக்கி, அந்த அறக்கட்டளை மூலமாக ஒரு கல்லூரிய கட்டுறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேர்லயே. அந்த கல்லூரியில இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சாதி மக்களும் கம்மியான ஃபீஸ் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல அவர் வச்ச குற்றச்சாட்டு மாரி, மிரட்டி தேவர் கூட இருக்கிறவங்க மிரட்டி, உருட்டி அந்த சொத்துக்கள மறுபடியும் வாங்கியிருக்கலாம். ஆனா, அத தேவர்னால தடுத்திருக்க முடியாது. ஏன்னா, தேவர் அப்பயில உயிரோட இல்ல. தேவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எழுதி குடுத்த சொத்துக்கள மறுபடியும் வாங்குறாங்க. அப்ப இதுல நம்ம தேவர குற்றம் சாட்டுறது நியாயம் கிடையாதுல்ல. ஆனா, தேவர் அவர்கள் அவர் இறக்கிறதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே தன் கூட இருந்தவங்களுக்கு தான் சொத்துக்கள பிரிச்சு குடுத்திருக்காருல்ல. அந்த மனச பாராட்டலாம்ல. அவர் ஒண்ணும் தான் சொத்துக்கள பாதுகாக்கிறதுக்காண்டி, தான் கூட இருந்த வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கலைல. வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணி, பாதுகாத்த சொத்துக்கள் மூலமாக கல்லூரி கட்டி, அந்த கல்லூரி மூலமாக கல்விய வித்து, லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல சம்பாரிக்கலைல. நான் மறுபடியும் சொல்றேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு, சாதிய தீண்டாமைகளுக்கு எதிரானவர். நன்றி.